அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என்னுடைய முதல் ஜோதிட மீட்டிங் இது. உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் அடைகிறேன். இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னென்னா எவ்ரி ஒன் ஆர் பிகினர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு லேர்ன். நம்ம அனைவரிடமும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்குது. இதில் மாணவர்கள் ஆசிரியர்கள் என்ற பேதம் எல்லாம் எதுவும் இல்லை. அதை முதல்ல வி நீட் அண்டர்ஸ்டாண்ட் தட் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. உலகத்திலேயே ரொம்ப சில விஷயங்கள் மட்டும் சரியான நேரத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தால் இத்தனை பெரிய ஒரு கலாச்சார சீரழிவுகள்லாம் ஏற்பட்டிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்திய நாட்டில் மட்டும்தான் ஒரு கான்செப்ட் இருக்கு. எதா இருந்தாலும் கிரகங்கள் மேல நம்ம பழிய தூக்கி போட்டுடுறோம். வி ஆர் லிவிங் சேஃப்லி அண்டு நமக்குள்ள பெரிய சைக்கலாஜிக்கல் குற்றவாளிகள் இங்க ரொம்ப கம்மி. வெளிநாடுகளிலே பார்த்தீர்களானால் உளவியல் ரீதியான கொடுங்கொலைகள் போன்றவையெல்லாம் நடக்குது. இந்தியாவில் அப்படி நடக்காது. காரணம் என்னன்னா, we are believing கர்மா and we are believing கிரகம்ஸ். எல்லாத்தையும் நம்ம பிலீவ் பண்றோம். ஒருத்தர் தப்பு பண்றாங்க, ஏமாத்துறாங்கன்னா, நீங்க பண்ண தப்புக்கு உங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பார், இல்லாட்டி ஒரு கர்மா வில் டிசைட்னு சொல்லிட்டு கடவுள் மேலேயோ கர்மா மேலேயோ தப்பை தூக்கி போட்டுட்டு போயிடுறோம். அந்த செகண்டே மன்னிச்சிடறோம். இது நம்ம கிட்ட இருக்க ஒரு பெரிய நல்ல விஷயம். அதற்கான ஏற்பாடுகளாக ஜோதிடம் அமைந்தது ஒரு தற்செயல் நிகழ்வு. ஆனால் அதற்காக நாம் காலமெல்லாம் கர்வப்பட வேண்டும். என்ன அப்படின்னா, இது இதனாலதான் அப்படிங்கிற ஒரு சாக்ரிஃபைசேஷன், ஒரு ஆறுதல் நமக்கு இதனால கிடைக்குது. உண்மையிலேயே என்னன்னா, இன்னைக்கு ராசி பலன் பார்க்க வர்ற எல்லாருடைய மைண்ட் செட்டுமே என்னன்னா, எனக்கு இன்றையிலிருந்தாவது நல்லது நடக்காதா, எனக்கு இனிமையாவது நல்லது நடக்காதாங்கிறது தான். இதுல ராஜநாடி, பார்த்திபன் போன்றவர்கள், எனக்கு ரொம்ப சிலர் தான் தெரியும். இங்க நான் நிறைய பொதுக்கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டது இல்லை. நம்ம ஆதித்ய குருஜி சார் அவர்களுடைய மெத்தடாலஜி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேபி முறைன்னுலாம் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிலாம் கண்டுபிடிச்சு வி ஆர் ஃபாலோயிங். எது எப்படியோ மொத்தத்தில் மக்களுக்கு ஒரு சரியான தீர்வும் தனக்குத்தானே சுயமா முடிவெடுத்துக்கிற சக்தியும் கிடைச்சா போதும். அதுதான் நம்மளுடைய டார்கெட்டா இருக்கணும். இதுல பெருசு சின்னதுன்னு எதுவும் இல்லை. ஒரு அலெக்சாண்டருக்கு மட்டும் நாம் ஒரு அருவியின் பாஷையை சொல்லி கொடுத்திருந்தோமே ஆனால் அவன் எகிப்தை மயானமாக்கி இருக்க மாட்டான். ஒரு ஹிட்லருக்கு மட்டும் ஒரு பூவின் புனிதத்தை நாம் சொல்லி கொடுத்திருந்தோமே ஆனால் அவன் பிணங்களின் கொழுப்பில் சோப்பு தயாரித்திருக்க மாட்டான். நம்ம ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்த எவ்வளவு சாஃப்டஸ்டா மக்கள்கிட்ட கொண்டு போகணுமோ அவ்வளவு சாஃப்டஸ்டா கொண்டு போகணும். ஆனா நம்ம ரொம்ப ஹார்டா நம்ம கெட்டது சொல்லும் போது அது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற சைக்கலாஜிக்கல் நம்பிக்கைகள் தகர்ந்து விடுகிறது. அதுக்காக ஜோதிடம் சொல்ல வேண்டாம்னு நான் சொல்ல வரல. அந்த வே ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். நீங்க ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய டான், நிறைய படிச்சிருக்கீங்க. உங்களை அனைவரையும் நான் பார்க்கிறேன். மேடம், நான் தமிழா நிகழ்ச்சியில பார்த்தேன். உங்களை அத்தனை பேரையும் பார்க்கிறேன். எல்லாருடையும் உங்க பங்கெடுத்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சி. பார்த்திபன் அவர்களே எனக்கு ரொம்ப வருடமாக தெரியும். அவர் இந்த பேரியல் விஞ்ஞானம் சாரை நான் தமிழால தான் பார்த்திருந்தேன். அவர் சொன்ன ஊட்டி கான்செப்ட் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நெஞ்சிலே இருக்கு. This is what the modern youth want. இன்னைக்கு என்ன இளைஞர்களுக்கு தேவை அப்படின்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க போதும் அப்படிங்கிறது தான். யோகி, அவயோகி, பர்கத்துவம், சரி டான் கூட பேசிக்கலாம். பட் ஆனா மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் என்னவென்றால், எளிமையா நீ நல்லா இருப்பேன்னு சொன்னா போதும், வேற எதுவும் வேண்டாம். ஆனா மக்கள்கிட்ட நம்ம சாரம் உங்களுக்கு தெரியுமா, கர்ணம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னா, நிறைய பேருக்கு கர்ணம்னாலே என்னன்னு தெரியாது. நம்ம ஒரு செங்கோண முக்கோணத்திலே கர்ணம் என்பது இதனுடைய ரெண்டுத்துடைய கூட்டுத்தொகை ஸ்கொயர். அவனுக்கு தெரிஞ்ச கர்ணம்லாம் அந்த கர்ணம் தான். ஸோ அப்போ ஜோதிடம் என்பதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம ஊர்ல எது நாகாத்தா என்று மதிக்கப்படுகிறதோ உலக அரங்கில, நம்ம ஊர்ல இந்தியால எதை நாம் கும்பிடுகிறோமோ, நாகம்மன் என்று கும்பிடுகிறோமோ, அதை ஜப்பானிலும் சீனாவிலும் உணவுப் பொருளாக சாப்பிடுகிறார்கள். ஏன் நாகம்மன் சீனக்காரர்களை ஒன்றுமே செய்யவில்லை என்றால், அது இங்கத்திய பிலீஃப், அது அங்கத்திய பிலீஃப் இல்லை. அங்க அவங்க வேற ஏதோ ஒன்று ஃபாலோ பண்றாங்க. இங்கிலாந்துல ஒரு டிராகுலா வருது அப்படின்னா, அவன் ஒரு வேம்பயர் வருகிறது என்றால் ஒரு பூண்டை எடுத்து காமிக்கிறேன், அந்த கார்லிக், அந்த பூண்டு சாமி அவனை காப்பாத்துதுன்னு அவன் நம்புறான். நீங்க அவன்கிட்ட போயிட்டு பூண்டுலாம் ஒரு சாமியாடா, எங்க ஊர்ல பிரியாணில அரைச்சு சாப்பிடுவோம்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அது அவன் ஊர் சாமி. இன்றும் அகனகோண்டாவை கும்பிடுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஜோதிடத்துல நம்ம பார்த்த துருவத்தை தாண்டி வெளிநாட்டுக்காரர்கள் 11 கிரகங்களை வைத்து தேர் ஒர்க்கிங். இந்த ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜில நீங்க போனீங்கன்னா, வெளிநாட்டு யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோவை வச்சு ஜாதகம் பார்க்கிறார்கள். யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ. நம்ம அதெல்லாம் கணக்குல கூட எடுத்துக்க மாட்டோம். நமக்கு ராகு கேதுவோட நின்று போச்சு, அவ்வளவுதான். அது ராகு கேதுக்கு இடம்லாம் கிடையாது, சாயா கிரகம்னு ஒரே பேர் சொல்லிட்டோம். ராகு படுத்தும் பாடு, கேது படுத்தும் பாடு, எல்லாத்துக்கும் ஒரு காரணம்.
எதுக்காவது உடம்பு சரியில்லைன்னா அது ராகுபடுத்தும் பாடு, யாருக்காவது உடம்பு முடியலன்னா அது சனிப்படுத்தும் பாடு. நான் இதெல்லாம் எப்படி பாக்குறேன்னா, நமக்கு ஒரு ஆறுதல். சரி, சனின்னு ஒருத்தர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் வேலைக்கு போல, எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற உண்மையை ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம். யார் மேலேயாவது பழிய போட்டுறோம், அதான் உண்மை. ஆனால் ஜோதிடம் நமக்கு எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, உண்மையிலே சில விஷயங்களை நமக்கு தாண்டிய ஒரு சக்தி நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறது. அது ஜோதிடமா, நியூமராலஜியா, இது எல்லாமே ஒன்றுடன் ஒன்று இயந்ததாகத்தான் நாம் இதில் கணக்கில் கொள்ள வேண்டும். நியூமராலஜிஸ்ட்னு இருப்பாங்க, இவங்க பாத்தீங்கன்னா நேமாலஜிஸ்ட மதிக்க மாட்டாங்க. நேமாலஜிஸ்ட்னு இருப்பாங்க, இவங்க வாஸ்துன்னே ஒண்ணு கிடையாது, உனக்கு தெரியுமா இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படிம்பாங்க. வாஸ்துன்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜி எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜி இருக்கிறவங்க அதெல்லாம் பொய், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிம்பாங்க. இதுல பொய்யும் இல்லை மெய்யும் இல்லை. உண்மையிலே என்னன்னா, நம்மளால அடிமுடி காணாத ஒரு உருவமாக இறைவன் இருக்கிறான். அதை நம்ம ஏதோ நமக்கு தெரிந்த பாதை, உலகம்லாம் இருட்டா இருந்தது, அப்போ கை வச்சு பார்க்கும்போது இது டேபிள்னு கண்டுபிடிச்சோம், இது கை வச்சு பார்க்கும்போது மைக்குன்னு கண்டுபிடிச்சோம். அந்த மாதிரிதான் ஒரு விஷயமா கண்டுபிடிச்சிருக்கோம். மேபி கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் அப்பியர் டிஸ்அப்பியர் கூட எதிர்காலங்களில் வரலாம். டெக்னாலஜி உலகை சுருக்கி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால ஜோதிடத்துல இது பெருசு அது ரைட்டு. நாம் அடிக்கடி பார்த்திபன் அவர்கள்ட்ட கூட, இஸ்கரா பான்வெஸ்கா ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர், இதற்கு தமிழ்ல நமக்கு பெயரியல் விளக்கம் ஏதேனும் உண்டானா கண்டிப்பா அவங்க ஒரு ரீசன் வச்சிருப்பாரு. பார்த்திபன் will have a correct answer because he is well versed in that field. நம்ம அலெக்சாண்டர் கிரகாம்பலுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு ஆன்சர் வச்சிருப்பார். அவர் வகையில் அந்த நேமாலஜி இஸ் ரைட். இன்னொருத்தரை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, 8ஆம் நம்பர்லாம் உருப்படாது சார், 8ஆம் நம்பர்ல எதை பண்ணாலும் நாசமா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அந்த நேமாலஜிஸ்ட் நியூமராலஜிஸ்ட் கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் அவர் வச்சிருப்பாங்க. எல்லாரும் ஒவ்வொரு ஃபீல்டுல பெரிய ஆட்கள். நீங்க எல்லாம் ஒரு ஊடக வெளிச்சமே இல்லாத ஒரு கோயம்புத்தூர், திருப்பூர், பல்லடம், அந்த மாதிரி அந்த சரௌண்டிங் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரி கிடையாது. அங்க வந்து யூ நீட் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். நிறைய படிச்சு நிறைய பேரோட டிபேட்லாம் பண்ணி ஆதிசங்கர் எப்படி வாதங்கள்லாம் போய் ஜெயிச்சாரோ அந்த மாதிரி நீங்க எல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க ஏத்துக்கிறாங்க. ஆனா சென்னையில ரொம்ப ஈஸியா இன்டர்வியூ கொடுத்து பெரிய ஆளாயிடுறாங்க. சென்னை ரொம்ப டெக்னாலஜிக்கலி பர்சனலி ஐம் சேயிங் ஈஸியா நல்லா பேசினா போதும் சென்னையில அஸ்ட்ராலஜர் ஆயிடலாம். ஆனா நீங்க நிறைய மெனக்கெடுறீங்க, கர்ணம் பத்தி படிக்கிறீங்க, என்னென்னமோலாம் படிக்கிறீங்க. இவ்வளவு மெனக்கெடுற நீங்க ஒரே ஒரு விஷயம், ஆர்கியூ பண்ண வேண்டாம். நம்ம எல்லாம் ஒரு சக எம்ப்ளாயிஸ். இப்ப நான் சொன்னதை கேட்டு நீங்க ஏதாவது மாத்திக்க போறீங்களா? கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் ஃபாலோ பண்ண போறீங்க. இப்ப இவர் சொல்லிட்டார், அவர் திட்டார், அவர் அப்படி பண்ணிட்டார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது மாறுதல் வரப்போதா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யூஆர் கோயிங் இன் யுவர் ஓன் வே. நீங்க உங்க ஓன் வேல சம்பாதிக்க போறீங்க, அவ்வளவுதான். வி ஆர் எம்ப்ளாயிஸ் இன் ஒர்க்கிங் இன் ஏ சேம் ஆர்கனைசேஷன். ஜோதிடம்ங்கிற ஒரு டீம் கீழே நம்ம எல்லாம் இருக்கோம். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அது முதல்ல நம்ம we need to learn. அதனால நான் எப்பயுமே சொல்லுவேன், நிறைய படிங்க. ஜோதிடம் மட்டும் படிக்காம வாழ்வியல் சார்ந்த நம்பிக்கைகள் சார்ந்த விஷயம் படிச்சு பாருங்க. நமக்கே நம்மளை பார்த்து சிரிப்பா வரும். இவ்வளவு லூஸ்தனமா நம்ம நம்பிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் சாமியாடுறது ரைட்டா தப்பான டிபேட் போயிட்டே இருக்கு. யாருக்கு அதுக்கான முடிவு யாரும் கண்டுபிடிக்கல. ஒருத்தன் சைக்காலஜிக்கல் டிசார்டருங்கிறான், இல்ல மகமாயி மேல வந்துருச்சுன்னு இன்னொருத்தர் சொல்றான். அதுக்கு என்ன ஆர்குமெண்ட் தெரியல. பர்முடா முக்காணத்துல உண்மையிலேயே புவியீர்ப்பு விசையினாலதான் விமானம் எல்லாம் போகுதா, இல்ல அது ஒரு கட்டுக்கதையா, மகர ஜோதி உண்மையா மகர ஜோதி பொய்யான்னு வரைக்கும் சுத்திடும். அதுல எப்படி கரெக்டா கருடன் வந்தது? அமானுஷ்யமான சாப்டர்ஸ் மேல நமக்கு எப்பயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கு, காலாகாலமா இருக்கு. பேயும் சாமியும் இருக்கும் வரை ஆன்மீகமும் ஜோதிடமும் இருக்கும். என்று உலகத்தில் பேயும் சாமியும் போதோ அன்னைக்கு இதுக்கெல்லாம் வேலை எல்லாம் போயிடும் உண்மையிலே. ஆனா இது ரெண்டு போவே போகாது. ஏன்னா இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் சாப்டர்ஸ், ஜாலியா இருக்கும். 13ஆம் நம்பர் வீடு படம் பார்த்தாலும் ஜாலியா இருக்கும், அம்மன் படம் பார்த்தாலும் ஜாலியா இருக்கும். ஒரு காலம் அதெல்லாம் ஒரு பீரியட். ஜமீன் கோட்டை, உருவம், அந்த மாதிரி படமா வருஷ பேய் படமா எடுப்பாங்க. அப்பெல்லாம் ஜென்மம் இன்னொரு சன் டிவி ஒரு சீரியல் வரும், ஜென்மம் அப்படின்னு ஓடும். அது விடாது கருப்பு. இதெல்லாம் யாரு கருப்பு சாமின்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரிஞ்சுக்க ஆசையே கிடையாது. அந்த சீரியல் அந்த நேரத்துக்கு த்ரில்லிங்கா இருந்துச்சா, அவ்வளவுதான். இன்னைக்கு யூடியூப் உலகமும் அப்படி ஆயிடுச்சு. வலையொலி எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 300 பேர் இருக்காங்க ஒரு யூடியூப் சேனல்ல. இந்த மார்க்கெட் எப்படி காம்படிஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாரையும் கூட்டி கழிச்சு பார்த்தா மேபி ஒரு 5000 பேர் கிட்ட இருந்தா அது கம்மி. இன்னைக்கு டாப் செல்லிங் பிசினஸ்னா அது அஸ்ட்ராலஜி தான். பிகாஸ் என்ன காரணம் அப்படின்னா, அஸ்ட்ராலஜி பாக்குற கூட்டம் அதிகமாயிடுச்சு. எல்லாரும் தப்பு பண்றாங்க, எல்லாரும் எல்லா தவறுகளுக்கும் ஒரு வடிகால் தேடுறாங்க. அதுக்கு அஸ்ட்ராலஜி ஒரு டூலா அவங்க நம்மளை யூஸ் பண்றாங்க. எனக்கு தெரிந்த பெரிய மனிதர்கள் எல்லாம் ஒரு 7 பேர்கிட்ட டெய்லி காலைல போன் பண்ணுவாங்க. இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் சாமி, நான் என்ன பண்ணலாம், இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும், நான் என்ன பண்ணலாம். நீங்க அவனுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுங்களேன். இப்படி கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு இது மாதிரி ஆக்சுவலா தசாபுக்தி அந்தரம்னு ஒன்று, அது அந்த கதையெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு நான் சவுத் கலர் சட்டை போடலாமா வேணாமா,
இல்ல இன்னைக்கு நான் இதை பண்ணலாமா வேணாமா, எல்லாருக்கும் இன்னும் கூடிய சீக்கிரம் பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் பர்சனல் அசிஸ்டண்டா ஜோதிடம்னு ஒரு ஃபீல்டு. சமீபத்துல பாலகிருஷ்ண ரெட்டி கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஜோதிடர்களுக்குன்னு தனியா ஒரு போஸ்டிங் கொடுங்க, மழை வருமா வெள்ளம் வருமானு கணிச்சு சொல்றதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கி கொடுங்க. 2024 டிசம்பர் மூழ்கி போயிரும் அப்படின்னு சொன்ன நிறைய பேர் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். 2024 மூழ்கி போயிரும், வாசன்ல டால்பின்லாம் வந்துட்டு போவோம், பெல்ட் அடிப்பீங்க, மூழ்கி போயிருவீங்க அப்படிலாம். கியூரியாசிட்டி கிரியேஷன் அது பாத்தீங்கன்னா ஒரு 600K, ஒரு 6 லட்சம் வியூஸ் 24 ஹவர்ஸ்ல. டாப் செல்லிங் பிசினஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2024 எண்டுல டிசம்பர் மாதம் இருக்கவே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு பார்த்திபன் மட்டும் சொல்லவே இல்லை உலகம் அழிஞ்சிரும்னு சொல்லல, அப்புறம் மேடம்லாம் சொல்லல, ஒரு 4-5 பேர் சொல்லவே இல்லை உலகம், நீங்களும் சொல்லவே இல்லை, ஆமா ரத்னகுமார் சொல்லவே இல்லை 2024 சுனாமி வந்து செத்து போயிருவாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நான்லாம் கஷ்டப்பட்டு திட்டுனேன் எல்லாரையும், அப்படி எவனா சொன்னா சொல்லுங்க, ஒரு மண்ணாங்கட்டியும் வராது அப்படின்னு சொல்லி. மேட்ரு என்னமோ சனி ஆட்சி, செவ்வாய் வந்து வருஷாதிபதி, ஓகே, இதெல்லாம் மக்களுக்கு சொல்லி எஜுகேட் பண்ணி, தேவையில்லாத எஜுகேட் பண்றதுனால வர்ற விளைவுகள் நம்ம யோசிக்கிறதே இல்லை. அன்னெசரி திங்ஸ் நம்ம நிறைய சொல்லி கொடுக்குறோம். இப்ப பாருங்க, இந்த வருஷம் பிறந்த உடனே ஏப்ரல் 14 இந்த வருஷத்து ராஜா யாரு, மந்திரி யாரு, அர்காதிபதி, சேனாதிபதி, சசியாதிபதி எல்லாம் கேட்கறான். இதெல்லாம் இவனுக்கு தெரியாத வரைக்கும் தெரிஞ்சதை சொல்லிட்டு இருந்தா. இப்ப இவனுக்கு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க நம்மளை கொஸ்டின் பண்றாங்க, உங்களுக்கு தெரியுமா சார் சனி வந்து சசியாதிபதியா இருந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா சாருங்கிற. சனி சசியாதிபதியா இருந்தா என்ன ஆகுங்கிறது காடோட கவலை, காடு போட்ட டிபார்ட்மெண்ட் இது. அதுக்கும் ஜோசியத்துக்கு என்னடா சம்பந்தம் எனக்கு நிஜமா தெரியல. எதை எடுத்தாலும் ஜோதிடத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. வீட்டுல தவக்கலை பொம்மை வச்சுக்கலாமா வேணாமா, நீங்க ஹானஸ்டா பதில் சொல்லுங்க. வீட்டுல தவக்கலை பொம்மை வச்சுக்கலாமா வேணாமா தெரியாது. சீனர்கள் தவக்கலை பொம்மை வச்சுக்கிறாங்க, நம்மளும் வச்சுக்கிறோம். இப்போ ராவணனோட தம்பி பேரு குபேரன். நான் மடத்துல இருந்து வரேன் அதனால சொல்றேன், நான் வேதம் படிச்சிருக்கேன். ராவணனோட தம்பி பேரு குபேரன். அவர் என்ன பண்றார், தவம் பண்றார். தவம் பண்ணும்போது புஷ்பக விமானம் கிடைக்குது. ராவணன் அதை வந்து அவர்கிட்ட இருந்து பிடிக்கிறார். அப்புறம் ராவணன் என்ன பண்றாரு, ரொம்ப தபஸ் பண்ணி அவருக்கு வந்து சொர்ணாகர்ஷண பைரவர் வரார், அருள் காட்சி தரார். நீ லக்ஷ்மியோட அட்மினா ஜாயின் பண்ணிக்கோ. எப்படி லக்ஷ்மியோட அட்மின் தான் உன் போஸ்டிங், சங்கநிதி பத்மநிதினு 2 நிதியை ஹேண்டில் பண்ணிக்கோ, வர்றவங்களுக்கு எல்லாம் நிதி கொடுன்னு சொன்னாங்க. இந்த குபேரனோட கதையே வேற. ஆனா எல்லார் வீட்லயும் நம்ம வச்சிருக்கிற குபேரன் அந்த கதையே வேற. அது குபேரனே கிடையாது, அது சீனத்து குபேரன். அவங்க கும்பிடுற சாமி, இந்த தொப்பை உள்ள ஒரு பெரியவர், குப்தா. அதெல்லாம் அதை எவன் இங்க மார்க்கெட் பண்ணான்னு தெரியல, எல்லார் வீட்லயும் இருக்கும். நீ இஃப் யூ கோ ஃபார் எனி குடி சைஸ் யூ கேன் see the little the குபேரன். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா, எல்லாரும் வீட்டுல இந்த குட்டி குபேரன் வச்சிருப்பான். அது காரணம் என்ன, அதுல ₹1 காசு வேற வைப்பான். அதுல என்ன அப்படின்னா அந்த குபேரன் வந்து இந்த சம்பாதிச்சு தராராம், அந்த மாதிரிலாம் ஒரு நம்பிக்கை. இது நம்ம சொல்ல முடியாது. அவன் ஏதோ அந்த குபேரனுக்கு சாமி கும்பிடுறவன்லாம் இருக்கான். இதுல அவங்கள பார்த்து நம்ம சிரிக்க தேவையில்ல. அவன் ஏதோ ஒரு நம்பிக்கை அதைப்படி வாழ்ந்துட்டு இருக்கான். தப்பு பண்ணாம இந்த சொசைட்டிக்கு தீங்கு விளைவிக்காம வாழ்றான்ல, அது வரைக்கும் சந்தோஷம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரத்யங்கரா புரியல, இந்து மதம் அழியாம இருக்குங்கிறது வேற. அது இல்ல, நான் சொல்றது கமர்ஷியல் மார்க்கெட் சொல்றேன். பிரத்யங்கரா தேவி ஹோமம்னு சொல்லுங்களேன். பிரத்யங்கரா தேவி ஹோமம், எவ்ரி ஒன் ஆர் ரெடி டு பிரிங் மிளகா. எல்லாரும் மிளகா கொண்டு வருவாங்க, அந்த பிரத்யங்கரா யாகத்துக்கு போடுவாங்க. அவன் மேனேஜர் அவன் நினைச்சுப்பாங்க, நாசமா போயிடு, எதுவுமே உருப்படவே கூடாது, எல்லாத்தையும் அந்த சத்ரு சம்ஹார யாகம். சத்ரு சம்ஹார யாகம்னு சொன்னது எதுக்குன்னா, காம குரோத மதலோப மதமாச்சு, அதெல்லாம் அழிக்கணும், அந்த சத்துருக்கள் அழிக்கணும்னு சொன்னா இவன் எப்படி கண்டென்ட்டா புரிஞ்சுக்கிட்டான்னா, எனக்கு யார் இமீடியட் பாஸோ, யாரு எனக்கு சம்பளம் தரலையோ அவன் உயிர் வாழாம இருக்கிறதுக்கு இந்த சத்ரு சம்ஹார யாகம். எனக்கு பிரத்யங்கராக்கு வேற வேலை இல்லை பாருங்க, இவன் கண்டுபிடிச்சு வந்து கொலை பண்றதுதான் அதுக்கு வேலை. காடையே நம்ம வந்து இமீடியட் காட்ஸ் தேட ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து விஷ்ணு மாயா உபாசகர், இந்த நேரத்துல தைரியமா சொல்றேன். எங்கிட்ட வர்ற எல்லாருமே கேட்கிற கேள்வி என்னன்னா, எனக்கு இது நடக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும், இதுதான் எல்லாரோட கேள்வி. ஓலா புக்கிங் மாதிரி ஆயிடுச்சு. புக் பண்ணா 3 நிமிஷத்துல கார் வரணும். யாருக்காவது 14 நிமிஷம்னு கார் காட்டி ஒருத்தர் வெயிட் பண்றீங்கன்னு காட்டு பார்ப்போம், யாரும் பண்ண மாட்டோம், உடனே கேன்சல் பண்ணிடுவோம். நமக்கு பக்கத்துல இருக்கிற காரு 3 நிமிஷம் அல்லது 4 நிமிஷம் அதிகம், அவ்வளவுதான். அப்படி காடி நம்ம ரொம்ப ஃபாஸ்டா அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த கமர்ஷியல் கார்லாம் அதிகமாயிட்டாங்க. ஒரு காலத்துல சிவனை கும்பிட்டு இருந்தோம், முருகனை கும்பிட்டு இருந்த குட் பாய்ஸ் நம்மலாம். ஆனா இப்ப அவங்களெல்லாம் யாரும் மதிக்கிறது இல்லை. நம்ம கண்டென்ட்டா கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். தாரா தேவி யாருடா நீ, இவங்க யாருன்னு தெரியாது, எதுதோ சாமி. அதர்வன வேதத்தை புரட்டி அதுல இருந்து கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து அந்தந்த தேவத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தேவத்தை வசியம் பண்றதுக்கு ஜபம் பண்ணும், ஆவாகனம் பண்ணும், நைவேத்தியம் பண்ணும், அவ்வளவு வேலை இருக்கு. யாரு வேணா எதை வேணா கும்பிடுறாங்க. இதனால என்ன விளைவுன்னா 10 பைசா பிரயோஜனம், வேலைக்கு போனாதான் சம்பாதிக்க முடியும், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இது ஒரு மார்க்கெட், இது ஒரு மார்க்கெட், லக்ஷ்மி மார்க்கெட் மாதிரி
உக்ர தேவதை மார்க்கெட் இது. இந்த மார்க்கெட் நல்லா சேல் ஆகிறதுக்கு நம்மளே ரெக்கமெண்ட் பண்றோம். நீங்க வந்து இப்போ 2ஆம் நம்பர்காரங்க எல்லாம் தாராதேவியை கும்பிட்டீங்கன்னா காசு வரும்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் தாராதேவி பொம்மை நல்லா சேல் ஆகும். யாருக்கு நம்ம நல்லது பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னா ஒரு மூட நம்பிக்கைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையிலேயே பேசுற எல்லாரும் ஜோதிடம் தான் வாழணும்னு நீங்க நினைச்சோம்னா தயவுசெய்து இந்த இமிடியட் தேவதைகளுக்கு எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாம இருக்கணும். இமிடியட் தேவதை அவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த இமிடியட் தேவதை பேர்லாம் சொல்றேன் பாருங்க. ஆதித்ய ஹிருதய சுவாமி அப்படின்னு ஒரு சுவாமி இருக்காரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாது. ஆஞ்சநேயர் பாதி, இவர் பாதி, பிள்ளையார் பாதி. இது யார் கண்டுபிடிச்சா தெரியாது. ஆதியும் அந்தமும்னு எவனோ ஒருத்தன் ஒரு கார்ட்டூன், அது ஒரு டெக்கரேஷன். யாரு உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது கடவுளை கிரியேட் பண்றதுக்கு? we are creating godsங்கிறது உங்களுக்கு புரியுதா? we are creating gods. இது எதுக்காக இப்படி பண்ணும்? கிருஷ்ணாவை மட்டும்தான் உக்ர தேவதையா மாத்தல. ஏன்னா கிருஷ்ணா வந்து உக்ர தேவதையா மாறல, அவர் லவ் காடா மாத்திட்டோம். ஆனா எல்லா காடுக்கும் இப்போ பாத்தீங்கன்னா வேல் பதிகம், சத்ரு சம்ஹார வேல் பதிகம் படிச்சீங்கன்னா முருகப்பெருமான் வந்து டென்ஷன் ஆகி குத்திரம் தாக்கிடும் சரஹணனை தர்க்கமிட நாடினரை குத்தி எதிர ஆடிவிடும் சத்ரு சம்ஹார வேலே. அது என்ன சத்ருவோ? நம்ம கோபம் அகங்காரம் இந்த சத்ருவோ சொன்னா இந்த வேல் பதிகத்தை 108 தடவை படிச்சீங்கன்னா எதிரி எல்லாம் செத்து போயிடுவான்னு சொல்றான். எதிரியை சாவடிக்கிறது தான் முருகனுக்கு வேலையா? வேற வேலையே இல்லையா? நினைச்சு பாருங்க. நான் என்ன சொல்ல சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். நம்பிக்கைகள் என்பது ஒவ்வொரு ஊரிலும் தவிர்க்க இயலாதது. 13ஆம் நம்பர் வீடுன்னு இங்க ஒரு பேய் படம் எடுத்ததுல சத்தியமா எந்த லாஜிக்குமே கிடையாது. ஏன்னா நம்ம 3 1 4 ராகுன்னு சொல்றார்கள். 13 வெள்ளக்காரனுக்கு ஆகாத நம்பர். 8ங்கிறது பர்முடா வளைகோணத்துல அந்த கடலுக்குள்ள போறது 8 மாதிரி இருக்கு. அந்த 8 கொண்டாந்து நம்ம உள்ள விட்டு இந்த 8 தான் அந்த 8 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோலாம் சொல்லி என்னென்னமோ பண்ணி வச்சுட்டோம். அதை 8 பிடிச்சி சதைச்சு விட்டுட்டோம். பாவம் 8ஆம் நம்பருக்கு வாயிருந்தா நம்மளை கண்டபடி திட்டோம். என்னையாண்டாட்டம். ஒரு நம்பரை பாசிட்டிவா காட்டுறதுக்கு ஒரு நம்பரை நம்ம நெகட்டிவா காட்டுறோம். அதனால எல்லார் நம்பிக்கைகளையும் யார் நம்பிக்கையிலையும் யாரும் தலையிட வேண்டாம். ஒரு பரிகாரம் சொல்றார், கண்ணாடி உடைக்க சொல்றார் அல்லது ஊட்டி போக சொல்றார். ஓகே, மேபி ஹிஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஒண்ணு சொல்றாரு, எனக்கு ராம்னு பேர் வச்சீங்கன்னா மனைவியை விட்டு பிரிஞ்சிருப்பார் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, அது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இல்லாமையா சொல்ல போறாங்க. அதனால எனக்கு அது நடக்கலையே அப்படின்னா மேபி உங்களுக்கு வேற ஒன்று நடக்கும். உங்களுக்கான கரெக்டான ஆள் யாரோ அவரை போய் பாருங்க, அவ்வளவுதான். ஏன்னா அக்ரிகல்ச்சர் சில பேருக்கு சித்தா ஒத்துக்கும், சில பேருக்கு அலோபதி ஒத்துக்கும், சில பேருக்கு ஹோமியோபதி ஒத்துக்கும். யாருக்கு எங்க வைத்து தேன்மொழி டாக்டர்கிட்ட ஊசி போட்டாதான் எனக்கு சரியாகும்னா தேன்மொழி டாக்டர் தான் போய் ஆகணும். என் நேரம் அதான் ஒத்துக்குது. இருந்தாலும் பிஎஸ்டி படிச்சிருக்கான், 3 நாளா ட்ரை பண்றான், ஒரு ஜுரம் கூட சரியாக மாட்டேங்குது. அதுக்காக டாக்டர் முட்டாள் கிடையாது, எனக்கு ராசி இல்லை, அவ்வளவுதான். அவ்வளவுதான் சிம்பிள். அதனால அடிச்சுக்க வேண்டாம். லெட் திஸ் மாநாடு பிகம் சக்சஸ்ஃபுல்லாக. வாழ்த்துக்கள். காஸ்மோ சரண்யா அவர்களோடு இன்று ஒரு நட்பு கிடைத்ததை நான் இந்த நேரத்திலே நான் பெருமையாக கருதுகிறேன். ரொம்ப நாளா நாங்கள் பிரிந்திருந்தோம் என்று கண்டோம். செல்வமணி, நண்பன் செல்வமணியை கண்டதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. என் கூட நாங்கெல்லாம் அரடவுசர் போட்டு சுத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தோம். பார்த்திபன் சார் எனக்கு ஹுண்டாயில இருந்து தெரியும். அதுக்கப்புறம் இன்று பார்த்தோம். ஆம்பூர் வேல்முருகன் சார் ஆகட்டும், ரத்னகுமார் சார் எல்லாம் இவர் கூட எனக்கு ஒரு உறவை ஏற்பட்டதே ஒரு அதிசயம். ஆக்சுவலா இவர் பரிகாரங்கள்லாம் சொல்லும் போது நான் அவருக்கு பதில் பேட்டிலாம் கொடுத்துருந்தேன். எப்படி இப்படிலாம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் நான் பர்சனலா அவர் வீட்டுக்கு வந்தப்புறம் நான் அப்படியே கரைஞ்சு போயிட்டேன்னா, வெரி குட் பர்சன், நல்ல மனிதர். உண்மையிலேயே பெரிய மனிதர்கள்லாம் பாருங்க ரொம்ப எளிமையா இருப்பாங்க. நம்ம பந்தாஸ் பண்ற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களாக இந்த யூனிவர்ஸ் அலோவ் பண்றதே இல்லை. நீங்க சிம்பிளா இருந்தீங்கன்னா பெரிய ஆள் ஆயிடுவீங்க. நம்ம தான் அப்படின்னு நினைச்சாதான் அந்த இடத்துல ப்ராப்ளமே வருது. நம்ம தான்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இன்னைக்கு காத்தடிக்குது, அவ்வளவுதான். இன்னொருத்தருக்கு இன்னொரு பக்கம் காத்தடிக்கும். எல்லாரும் வேணா இங்க ஹீரோ. சூரியன் நினைச்சிருப்பாரா விடுதலை டூல தான் ஹீரோ ஆவான்னு? சூரியன் நினைச்சிருப்பாரா? யோகி பாபா நினைச்சிருப்பாரா தான் இவ்வளவு பெரிய ஆளாவோன்னு? சந்தானத்துக்கு இப்ப ஃபுல் புக்கிங்ல போயிட்டு இருக்காரு. ஒரே ரீசன் என்னன்னா, பழைய படம் சம்பந்தமே இல்லாம 12 வருஷத்துக்கு முன்னாடி மதகதராஜாவை எடுத்து விட்டு பழைய காமெடியன் சந்தானத்தை நினைவுபடுத்தி ஒரு ஃபுல் காமெடி மூவி நாளைக்கு அவருக்கு பர்த்டே நேர்ல போறோம். அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாரு. அவரே நினைக்காத ட்விஸ்ட், அதான் காடு வச்ச ட்விஸ்ட். ஹீரோவா போப்ப டவுன் ஆகுது. பழைய இது மதகதராஜாவை இறக்கி விட்டு இன்னைக்கு அவர் மார்க்கெட். இது வேணா நீங்க நம்பலாம், கிரகங்கள் கொடுக்கும் வரம் அப்படின்னு. மற்றதெல்லாம் அவர் உழைப்பு தான். கிரகங்கள் கேன் சப்போர்ட். சரி, நீங்க உங்களை யாராவது ஒருத்தர் எனக்கு சொல்லுங்களேன். நான் மீன ராசி, ராசியில சுக்கிரன் இப்ப உச்சமாக போறாரு. ஜனவரி 29 ராகுவோட சேர்ந்து உச்சமாகிறார். திசா புக்தி, கேது திசையில ராகு புக்தி. உண்மையிலே கேது திசையில ராகு புக்தி நடந்தா என்ன ஆகும் சொல்லுங்களேன்? அப்படியா? நான் கேது திசையில ராகு புக்தியில தான் நல்லா இருக்கேன். 5ல கேது திசை ராகு புக்தி. எனக்கு என்ன நடக்கும் சொல்லுங்களேன்? அதுதான் நான் சொல்ல வரேன். இதுல ஜெயிச்சவன் தோத்தவன் எதுவுமே இல்லை மேடம். நான் உண்மையில சொல்றேன், ஜெயிச்சவன் தோத்தவன் எதுவுமே இல்லை.
ஜாதகத்துல கான்ட்ரடிக்டரி டாபிக்ஸ் நிறைய இருக்கு. we need to find என்ன அப்படின்னு சொல்றேன்னா, கேது திசை வந்துருச்சு, இனிமே நீங்க வந்து கேது திசையில வந்து ஞானத்தை நோக்கி பயணிப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஞானத்தை நோக்கி கேது திசை ராகு புக்தி அவ்வளவுதான், உடம்பு போட்டு படாப்படுத்தும், படுத்தி நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறதே ஒரு அதிசயம் அப்படின்னாங்க. ராகு திசையில தான், ராகு புக்தியில தான் நல்லா இருக்கேன், உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடைக்காதுன்னாங்க. அப்படி அப்படி போயிட்டு இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது கேது திசையில ராகு பொம்பளை என்னங்க ராகுவை நீங்க குறை சொல்லிட்டீங்க? ராகு இல்லாம உலகத்துல ஏதாவது இருக்கா சொல்லுங்க? இல்ல நான் கேக்குறேன், ராகு தான் அந்த இந்த படோடோபம்ங்கிற ஒரு பாம்பு இருக்கு, அந்த பாம்பு மிடுக்கா படம் எடுக்குதுன்னா இதுதான் ராகு பிரதாபம்னு பேரு. அந்த நீங்க அண்ணன் வருகிறார் வழிவிடுங்க, ஒரே ஒரு குருக்கள் வரார் வழிவிடுங்கோ, இதெல்லாம் ராகு தான். ராகு இருந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? உண்மையில ராகு எல்லாரும் வெறுக்கிறாங்க. ஓகே சார், வாட் எவர் மேபி. இல்ல ரைட், நீங்க அத ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு, இல்ல சார் மைண்ட் செட் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ராகு குடும்பத்தை பிரிப்பார், ராகுக்கு ஒரு 24 பேர் வச்சு விட்டுறோம். ஆனா ராகுக்குன்னு ஒரு நல்ல கேரக்டரே கிடையாதா? ஏன் அவன்கிட்ட ஒரு நல்லதே எதுவுமே இல்லையா? ராகுக்குன்னு ஒரு அவரு தான் அரசியல்வாதி. அரசியல்வாதிகள்லாம் பெயர் பெறதுக்கு ஒரே காரணம் ராகு தான். சனி உச்சமா இருந்தாலோ ஆட்சி அடைஞ்சாலோ பிரபலமாகலாம்ங்கிறது ஒரு தியரி. பட் ஆனா அவங்களுக்கு எல்லாம் பாருங்க ராகு நல்லா இருப்பாங்க. ராகுனால நடைந்த நற்பலன் தான் நிறைய இருக்கு மேடம். ராகு பீரியட்ல நிறைய ஹாஸ்யமா பேசுவீங்க, நிறைய ஜாலியா பேசுற குணங்கள் எல்லாம். சுக்கரன் ராகு. நீங்க சொல்லுங்க, யாரு ஜாதகம் சொல்றீங்க எனக்கு? 5ல கேது, சிம்ம லக்னம், கேது திசையில ராகு புக்தி, என்ன நடக்கும்? நான் சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல நான் I want to prove that இதுல ப்ரிடிக்ஷன்ஸ் மாறும்னு சொல்ல வரேன். ப்ரிடிக்ஷன்ஸ் மாறும். இப்ப நான் 2ஆம் தேதியில பிறந்தேன், 2ஆம் தேதி எனக்கு சரியான லக்கி நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். 2ஆம் தேதி 7 5 5 2 5 7. ஆனா எனக்கு சமீப காலமா இந்த ஒரு வருஷமா 8ஆம் நம்பர்ல தான் எனக்கு எல்லாமே நடக்குது. நான் வாங்கின காரோட டிஜிட் கூட 8 தான். நல்லாதான் இருக்கு. ஏன் சார் நீங்க சம்பந்தப்படுத்தி பேசணும்னா எப்படி வேணா சொல்லலாம் சார். இப்ப சிந்து எங்க ஒய்ஃப் என் கூட சண்டை போட்டுட்டா, ஒருவேளை இந்த லைட்டு கடியில உட்கார்ந்து இருக்கிறதுனால வர்ற ஹீட் வேவ்ஸ் தாக்கிருச்சுன்னு சொல்லலாம். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே விஷயம், நான் உடம்பு சரியில்லாம எதிர்பார்த்த மாதிரிலாம் சத்தியமா நான் நல்லா இருந்தேன். நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிற போது எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. நான் நல்லா சம்பாதிப்பேன்னு நினைக்கிற போது எனக்கு சம்பளமே வரல. நான் உண்ட வேலையை விட்டுட்டு வருவேன்னு சத்தியமா நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. எல்லாமே ஒரு ட்விஸ்ட். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாத அற்புதம் தான் வாழ்க்கை. ஜோதிடமேசிய ஒரு சும்மா ஒரு கைடு, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் மேல என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஒரு சொல்ற மாதிரி ராகு திசை ஆக்சிடென்ட் ஆகும்னே கூட வச்சுக்கோங்களேன். ஆக்சிடென்ட் நீட்ஸ் டு பி ஹேப்பன் அப்படின்னா, நம்ம பண்ண கர்மா இருக்கு பாத்தீங்களா? நான் வந்து பாடசாலையில படிச்சு ஒரு 3000 ஹோமம் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த புண்ணிய பலன் எப்போ ஒர்க் ஆகும்னா, ஆக்சிடென்ட் அப்படின்னா அடிபட்டு உளுந்தாலும் ஆக்சிடென்ட் தான், கையை காலை உடைச்சுக்கிட்டாலும் ஆக்சிடென்ட் தான், ஒரு பென்சில் சீவும் போது கையை கட் பண்ணிக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் எய்ட் ரிப்போர்ட்ல என்ன எழுதுவீங்கன்னா, ஃபிங்கர் இன்ஜுரி ஹேப்பன்ட், ஆக்சிடென்ட் ஹேப்பன்ட், இன்சிடென்ட் ஹேப்பன்ட்னு எழுதுவீங்கல்ல. அந்த வார்த்தை வந்தா போதும், அவ்வளவுதான். கிரகங்கள் ஒரே மேட்டரை ஆளுக்கு ஏற்ற மாதிரி செய்யும். உங்களுக்கு நீங்க அந்த தண்டனையை வந்து ஜட்ஜே எடுத்துக்கோங்களேன். ஒரு கொலை குற்றம்னு எடுத்தா கூட ஜட்ஜ் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறவங்க இருக்காங்க, மரண தண்டனை கொடுக்குறாங்க. மரண தண்டனை எப்போ கொடுப்பாங்கன்னா அதோடைய சிவியாரிட்டி பேஸ் பண்ணி தான். ஸோ அந்த சிவியாரிட்டிங்கிறது எது கொடுக்குதுன்னா பாபங்கள் மட்டும்தான். அதனால ஜோதிடம் என்பது ஒரு கால கண்ணாடி. நான் உங்களை மொக்க போட விரும்பல. நான் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய சொல்லி கொடுங்க, நிறைய எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் மாதிரி மக்களோட சைக்கலாஜிக்கல இதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுங்க. தப்பு பண்ணக்கூடாதுங்கிறத எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா போதும், வேற ஒன்றும் வேண்டாம். மற்றபடி இதுல ஜெயித்தவரும் இல்லை, இதுல தோற்றவரும் இல்லை. ஜோசியமே பார்க்காதவன் நல்லா தான் இருக்கான், பொருத்தமே பார்க்காதவன் சத்தியமா நல்லா தான் இருக்கான். அதான் சொன்னேன், நம்ம என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனா இன்னைக்கும் நாத்திகம் பேசுறவங்க நல்லா தான் இருக்காங்க. நீங்க கிரக பலன்கள்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறோம், இதை நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இது அவ்வளவு சீரியஸா எல்லாம் ஒன்னும் எடுத்துக்க வேண்டாம். ஒரு கட்டத்துக்கு மேல இது ஒரு ஜாலியா எடுத்துட்டு போயிருங்க. இது ரொம்ப சீரியஸா சில பேர் டெடிகேட்டடா. ஒருத்தர் சொன்னார், யாரோ இங்க இருக்காரா தெரியல, நான் ஜோதிடம் பார்க்கலன்னா காலைல ஹேங் பண்ணிப்பேன், ஹேங்கிங் எல்லாம் சொன்னாரு. அவ்வளவு சீரியஸ் எல்லாம் ஒன்றும் அவ்வளவு சீன்லாம் இங்க ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஜோதிடம் பார்க்காத பெந்த கோஸ்ட்லாம் நல்லா தான் இருக்காங்க. நான் பேரோடய சொல்றேன், எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஜோதிடம் என்பது நீங்க தேவைப்பட்டா பாருங்க, அதுக்கு மென்டல் ஆயிட வேண்டாம். இன்னைக்காவது மனசு வெறுப்பா இருந்தா பாருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். உங்க எல்லாரையும் நான் கூட பணியாற்ற விரும்புறேன். ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிங்க. இதுக்கு யாரு திரு ரத்னகுமார், எல்லாரையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப், ஈவன் ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டு நாங்கெல்லாம் பேசணும். நான் மட்டும்தான் அந்த குரூப்ல பேசிட்டே இருக்கேன். காலை வணக்கம், மாலை வணக்கம், பதிலே யாரும் போட மாட்டேங்கிறான்.
என்னப்பா ஈகோ, இதுல ஈகோ தயவுசெய்து we need to kill our ego. அதுல ஒண்ணுமே கிடையாது. அஸ்ட்ராலஜி ஒரு ஆமா அப்படியே உங்க குழுவா? அப்ப உங்க குழு சேர்த்திக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்தது. பார்த்திபன் சார் தான் கரெக்டா சொன்னாரு, வேணா பாருங்க நீங்க சாமியார் ஆக போறீங்க அப்படின்னு. அந்த விஷயத்தை நான் பாராட்டுறேன். அதனால நான் ஒரு நாள் உங்க எல்லார்ட்டையும் பர்சனலா ஜாதகம் பார்த்துக்க ஆசைப்படுறேன். நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கத்துப்போம். என்னால நீங்க கத்துக்கோங்க, உங்களால நான் கத்துக்கிறேன். தட் இஸ் லேர்னிங். அவ்வளவு சிம்பிள் லைஃப், சின்ன லைஃப். அது ஸோ இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். அவசர அலுவல் அழைப்பதால் செல்லுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, அண்ணனுக்கு மதுரை ஆதீனத்துடைய முன்னாள் இளைய தம்புரான் யுக்தேஸ்வர் சுவாமி அவர்கள் அண்ணனுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள்.